நீங்க அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல. நான் என்ன மாணவ சமுதாயம் கெட்டு போக கூடாதுன்னு பாக்குறேன். என்ன சார் நீங்க சொல்றீங்க? பொதுமக்கள் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க? கையூட்டல் வாங்கியிருப்பாங்க, அதனாலதான் இது பண்றாங்க. ஒரு கலெக்டர் 55 நாள் ஆச்சு கொடுத்து ஒரு கலெக்டர் நம்ம மதிக்காம இருக்கா. நமக்கு பின்னால யாரு பெரிய தலை இருக்காங்க? நீங்க எதெடுத்தாலும் எங்க பள்ளியில கஞ்சா புழக்கம் செய்யறதே முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தான் என முன்னாள் பள்ளி மேலாண்மை குழு தலைவி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் கொங்கு மெயின் ரோட்டில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் கஞ்சா புழக்கம் மற்றும் அதனை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடந்த மே மாதம் பள்ளி மேலாண்மை குழுவின் தலைவியாக இருந்த சகாயமேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மண்டியிட்டு புகார் மனு ஒன்றை அளித்திருந்தார். இந்த மனுவின் அடிப்படையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உரிய துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மே 20 மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் ஆட்சியரின் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 55 நாட்கள் கடந்த நிலையிலும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தரப்பில் எந்தவிதமான முறையான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதற்கிடையில் இந்த விவகாரத்தை வெளிக்கொண்டு வந்ததால் சகாயமேரியை பள்ளி மேலாண்மை குழு தலைவர் பதவியிலிருந்து அதிகாரிகள் எந்தவித முன் அறிவிப்போ விசாரணையோ இன்றி நீக்கியுள்ளனர். செந்தில்குமார் விமல் கொடுறாங்க. இவங்க வந்து வரல, மீட்டிங் அட்டெண்ட் பண்ணல. இப்போ அங்க ஒரு சப்போஸ் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அதுல இவங்களே என்கொயரி கூப்பிட்டாங்க. நாங்க போகலன்னு சொல்லி நீங்க ஒத்துக்குறீங்களா? ஒத்துக்கிற முடியாதா? நீ வரலன்னு எதுக்கு அட்டெண்டன்ஸ் போட்டா அங்க தான் நிப்பீங்களே தவிர இது எதுக்கு அட்டெண்டன்ஸ் போடுறது? கவர்மெண்ட் இதுல ஏன் இந்த ஆள் இப்படி விளையாடுறாரு? கல்வித்துறை செயலியில் அவரது பதவி காலியாக இருப்பதாக காண்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த சகாயமேரி தனது குறை தீர்க்கும் மனுவை அளித்துள்ளார். அப்போது நான் உயிரோடு இருக்கும் போதே எனது பதவியை எதன் அடிப்படையில் காலி என்று அறிவித்தீர்கள்? முறையான விசாரணை ஏன் நடத்தப்படவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மனுவை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் 2 நாட்களுக்குள் உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சகாயமேரி அடுத்த 2 நாட்களுக்குள் எனக்கு நல்ல நீதி கிடைக்கவில்லை என்றால் அரசு பள்ளிகளில் கஞ்சா புழக்கத்தை ஊக்குவிக்கும் முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் என இருவரின் பெயரையும் புகைப்படத்தையும் அச்சிட்டு தமிழகத்தின் அனைத்து மாவட்ட பேருந்து நிலையங்களிலும் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து போராட்டத்தில் ஈடுபடுவேன் என தெரிவித்துள்ளார். இப்படியே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்க எத்தனை நாளைக்கு விசாரணை நடத்துவீங்க நான் கேட்டேன். இல்ல இமிடியேட்டா அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவரை இங்க இருந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டு உங்களுக்கு 2 நாள்ல நாங்க பதில் சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க. நான் அவர்கிட்ட 2 வாரத்துக்குள்ள எனக்கு பதில் தெரியணும். தெரியல அப்படின்னா நான் பிட் நோட்டீஸ் அடிச்சு தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்கள்ல பஸ் நிலையங்களுக்கு போய் நான் பிட் நோட்டீஸ் எடுத்து அரசு பள்ளிகளில் கஞ்சா விற்க ஊக்குவிக்கும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அப்படின்னு சொல்லி அவங்க பேரு போட்டோ போட்டு மாவட்ட ஆட்சியர் சொல்லி உங்க பேரு போட்டோ போட்டு நான் கொடுப்பேன் சார், நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் 2 நாளுக்குள்ள எனக்கு தீர்வு தரேன்னு சொல்லிருக்காரு. இந்த 2 நாளுக்குள்ள நல்ல நீதி கிடைக்கல அப்படின்னா நான் மாணவர்கள் வந்து கஞ்சாக்கு அடிமையாகி அழிவை நோக்கி போகக்கூடாதுங்கிறதுக்காக போராடுறேன். இதுக்கு எனக்கு நீதி கிடைக்கணும். அதுவும் இல்லாம இந்த கஞ்சாவோட இதை நான் வெளியில கொண்டு வந்ததுனால என்ன பள்ளி மேலாண்மை குழு தலைவர்கிற போஸ்டிங்ல இருந்து என்ன தூக்கிட்டாங்க. அந்த இதுல ஆப்புக்குள்ள எனக்கு வேக்கெண்ட் போட்டிருக்காங்க. இதற்காக என்னை கைது செய்தாலும் நான் அஞ்ச மாட்டேன். மாணவர்களின் எதிர்காலம் கஞ்சா புழக்கத்திற்கு அடிமையாகி அழியக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.